நேரடியாக இந்திய அவங்க திணிக்கணும்னு மறைமுகமாக வெவ்வேறு வார்த்தைகளில் வடிவங்களில் கொண்டு வர்றாங்க. மூணாவது ஒரு மொழி படிக்கக்கூடாதா, இன்னொரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டா என்னென்னு அந்த பசப்பு வார்த்தைகள் தான் மேலே தெரியுது. அது உள்ளே ஒளிஞ்சிருக்கிற ஆபத்து என்னென்னா, சரி அந்த மூணாவது மொழிக்கு நீ என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்க, ஏதேனும் ஒரு இன்னொரு மொழின்னு தானே நாங்கள் சொல்கிறோம், இந்தின்னு நாங்கள் சொல்லியிருக்கோமான்னு கேட்குறாங்க. வேறு ஏதேனும் ஒரு மொழிக்கு நீ என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்க, எவ்வளோ நிதி ஒதுக்கி வச்சுருக்கிறீங்க? உங்கள் பாஷையில் தமிழ் இன்னொரு மொழின்னா அந்த கேந்திரிய வித்யாலயில் தமிழ் இன்றைக்கி என்ன கதியில் இருக்குது, எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கிறீங்க, எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க தமிழ் கற்றுக் கொடுக்குறதுக்கு, எத்தனை மாணவர்கள் தமிழை கற்றுக்கிறாங்க, நீ எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு? கேந்திரிய வித்யாலயம் மத்திய அரசு ஊழியர்களுடைய பிள்ளைங்கள் நிறையா படிப்பாங்கல்ல, பீகார்லேருந்து வருவான், அசாம்லேருந்து வருவான், எல்லாம் ரைட்டு, அவன் அசாமி தாய்மொழி, பீகார்காரனுக்கு ஹிந்தி தாய்மொழி, அவன் இன்னொரு மொழின்னு சொல்லிட்டு தமிழை படிக்கணும். உங்களுடைய புதிய கல்விக் கொள்கைப்படி மூன்றாவது மொழி இன்னொரு மொழியை நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. எந்த லட்சணத்தில் கற்றுக் கொடுக்குறீங்கன்னு அந்த ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லுங்கள் பிஜேபியை, தர்மேந்திர பிரதான் யாதவை விட சொல்லுங்கள்.